இந்த பலாப்பழ சீசன் முடியறக்குள்ள இந்த 4 ரெசிபியை ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது பலாப்பழ ரவா லட்டு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பலாப்பழத்தை கட் பண்ணி இதனோட விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த சொலை மட்டும் எடுத்துக்கோங்க. இது இவ்வளோதான் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து 3/4 கப் சர்க்கரை, 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி இதையும் ஓரமாக வச்சிடலாம். அடுத்து அடிகனமான பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு 1 கப் வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு இது கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் நல்லா வறுத்தரலாம். ஒன்ஸ் வறுபட்டதும் இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பலாப்பழத்தை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துட்டே வாங்க. இந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா நெய்யில் வறுத்து கூட நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் அழுத்தி உருண்டைகளாக உருட்டுனீங்கன்னா செம்ம சூப்பரான பலாப்பழ ரவா லட்டு ரெடி. அடுத்து ஒரு சூப்பரான பலாப்பழ பாயாசம் பார்க்கலாமா? இதுக்கு விதைகள்லாம் எடுத்துட்டு இந்த பலாசொலையை அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு அரைச்சா போதும். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய், இது கூட நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் கூட கொஞ்சம் பலாப்பழத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்து வறுத்து ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு பேனில் நெய் சூடானதும் அரைச்சி வச்சுருக்கிற பலாப்பழத்தை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை, 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் ஒன்ஸ் கலந்துட்டு இது கூட 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கெட்டியாகும். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 கப் சர்க்கரை, நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா செம்ம சூப்பரான பலாப்பழ பாயாசம் ரெடி. அடுத்து ஒரு சூப்பரான பலாப்பழ பணியாரம், கூடவே ஒரு பலாப்பழ பேன் கேக் பார்க்க போகிறோம். ரெண்டுக்கும் ஒரே மாவு தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பலாப்பழத்தில் அதனோட விதைகள் எடுத்துட்டு இந்த மாதிரி பலா சொலைகள் மட்டும் எடுத்துக்கோங்க. பலாப்பழம் இவ்வளோதான் எடுக்கணும்னு இல்லை, நம்மளுக்கு ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், நம்ம கலருக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம தோசை மாவுக்கெல்லாம் அரைச்சி எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு 1/4 மூடி தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்து நல்லா கலந்துருங்க. இங்கே பாருங்கள், மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்து ஒரு பனியாரக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். இதில் எல்லா குழிகளிலும் நெய் விட்டுட்டு நம்ம நார்மலாக பனியாரம் ஊற்றுற மாதிரி ஒவ்வொரு குழிகளிலும் ஊற்றிக்கலாம். மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா சைடும் வேகும். ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒன்றொன்னா வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான பலாப்பழ இனிப்பு பணியாரம் ரெடி. அடுத்து இதே மாவில் ஒரு பலாப்பழ பேன் கேக் பார்க்கலாம். தோசைக்கல்லை சூடு பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி பேன் கேக் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். சுற்றியும் நெய் விட்டு இதுவும் மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வேக வைங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு வெளியே எடுத்தோம்னா செம்ம சூப்பரான பலாப்பழ பேன் கேக் ரெடி. இந்த எல்லா ரெசிபிகளையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.